கம்பு முளை கட்டி அது கூட தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து பண்ண கம்பு உருண்டை ரொம்ப சுவையா இருக்கும், சத்தானது. முளை கட்டின பயிரை என்ன பண்றேன்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வானலியில வறுக்கிறேன். நான் உடனே செய்யறதுனால வறுக்கிறேன். நீங்க அப்புறமா செய்யறதா இருந்தா நீங்க நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு தேவைப்படும் போது வறுத்துக்கலாம். நல்லா இங்க பாருங்க படப்படன்னு பொரியும், அந்த அளவுக்கு வறுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஆனா பொறுமையா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பிரவுன் ஆயிரும், படப்படன்னு பொரியும் போது எடுத்துடலாம். இப்ப நான் காமிக்கிற அளவு டம்ளர்ல தான் 1 டம்ளர் கம்பு ஊற வச்சேன். அதே டம்ளர்ல 3/4 டம்ளர் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எடுத்துட்டு லைட்டா வறுத்துக்கலாம். தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. வேர்க்கடலைக்கு பதிலா நீங்க பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப நான் கம்பு வறுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதோடவே இந்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு அதே டம்ளர்ல 3/4 டம்ளர் அளவுக்கு துருவின தேங்காய், இந்த 1 மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்து சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. தேங்காயில ஈரப்பதமே இருக்கக்கூடாது. கூடவே ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இப்ப நம்ம கம்பு கடலை வறுத்து வச்சதுலயே இதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கம்பு குறுன இருந்ததுன்னா சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருக்கும். கம்பு பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி சுத்தமா வடிச்சிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்துல மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா அடுத்த நாள் முளை கட்டிருங்க. கம்பு ரொம்ப குளிர்ச்சிங்க, அதோட நிறைய சத்துக்கள் இருக்கு. இப்ப இதோட நான் எடுத்த டம்ளர்லயே 1.5 டம்ளர் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்க்கிறேங்க. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியா வேணும்னா நீங்க 1.25 டம்ளர் கூட எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப இதையும் கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல போட்டுட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் இந்த வெல்லம் அப்புறம் நம்ம பொடிச்ச பொருள் எல்லாம் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகும். வெல்லத்துல குட்டி குட்டி கட்டிகள் இருந்தாலும் நல்லா உடஞ்சு வரும். சோ அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த கலவை கூட நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல. அப்பப்ப தேவைப்படும் போது கொஞ்சம் நெய் காய்ச்சி ஊத்திட்டு உருண்டை கூட பிடிச்சுக்கலாம். இப்படியே கூட உருண்டை பிடிக்கலாங்க. ஆனா நல்ல பிளேவர் இருக்கணும்ன்றதுக்காக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சூடு மட்டும் பண்ணிட்டு இந்த கலவையோட ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியது தாங்க. நெய் பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஊத்திக்கோங்க. இப்ப இந்த நெய்யோட நல்லா இந்த மாவை கலந்து விட்டுட்டு அப்படியே உருண்டைகள் பிடிக்க வேண்டியது தாங்க. நல்லா உருண்டை பிடிக்க வரும். உருண்டை பிடிக்கிறதுக்கு வரலன்னா இன்னும் கொஞ்சம் நெய் நல்லா சூடா ஊத்திட்டீங்கன்னா அந்த வெல்லம் கரைஞ்சு வரும்போது உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். தண்ணி படாம வச்சிருந்தீங்கன்னா 1 வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.